அமெரிக்காவில் இனவெறியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இந்திய இளைஞர் தனது லிங்க்டின் தளத்தில் பதிவிட்ட அடுத்த சில நாட்களிலேயே அமெரிக்க காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? யார் அந்த இளைஞர்? அவர் கொல்லப்பட்டது ஏன்? விரிவாக பார்க்கலாம். தெலங்கானா மாநிலம் மஹபூப் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முகமது நஜாமுதீன். 29 வயதான இவர் மென்பொருள் பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றுள்ளார். மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டே அமெரிக்காவில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்த நிஜாமுதீன் படிப்பு முடிந்து பணி உயர்வு கிடைத்து சாண்டா கிளாரா பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். அங்கு சக அமெரிக்கர்கள் இருவருடன் ஒரே அறையில் தங்கியிருந்த நிலையில் திடீரென அவர் அமெரிக்க காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க காவல்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கடந்த 3ஆம் தேதி சாண்டா கிளாரா பகுதியிலிருந்து எங்களுக்கு கத்திக்குத்து சம்பவம் நடந்திருப்பதாக புகார் வந்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்றோம். அங்கு நிஜாமுதீன் கையில் கத்தியுடன் தன் அறை தோழரை தாக்கிவிட்டு நின்றிருந்தார். அவரை கத்தியை கீழே போட்டு சரணடைய கூறினோம். ஆனால் அவர் எங்களையே தாக்க முற்பட்டார். அதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தினோம். அதில் அவர் படுகாயமடைந்தார். அவரது அறை தோழர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவ இடத்திலிருந்து 2 கத்திகள் மீட்கப்பட்டுள்ளன என தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட நிஜாமுதீனின் லிங்க்டின் பதிவு சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இந்த பதிவில், EPAM சிஸ்டம் வழியாக கூகுளில் பணிபுரிந்தேன். அங்குதான் எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு இன வேறுபாடு, விரோதம், பழிவாங்குதல் என மோசமான துன்புறுத்தல்கள் நிகழ்ந்தன. அது மட்டுமல்ல, நிறுவனமும் என்னிடம் சம்பள மோசடி செய்தது. எனக்கு நியாயமான ஊதியம் வழங்கவில்லை. இனவெறி நபர்களும் அவர்களின் குழுவினரும் மிகவும் மோசமாக என்னை துன்புறுத்தி வந்தனர். தற்போது நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. எனது உணவு கூட விஷமாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போது அநீதிக்கு எதிராக போராடியதற்காக தற்போதைய குடியிருப்பிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளேன் என கூறியிருக்கிறார். இதுபற்றி அவரது தந்தை முகமது ஹஸ்னுதீன் கூறுகையில், எனது மகன் அமெரிக்க காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அவரது நண்பர் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டேன். நேற்று காலையில்தான் எனக்கு தெரிய வந்தது. சாண்டா கிளாராவில் ஏதோ மருத்துவமனையில் அவரது உடல் இருப்பதாக சொல்கிறார்கள் என கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, தனது மகன் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இனவெறியால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நிஜாமுதீனின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு அவரது குடும்பத்தினர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர். இந்திய இளைஞர் ஒருவர் அமெரிக்காவில் இனவெறியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக பதிவிட்டிருந்த நிலையில் அந்நாட்டு காவல்துறையினராலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு அமெரிக்காவில் இந்தியர்களின் பாதுகாப்பையும் இந்நிகழ்வு கேள்விக்குறியாக்கியுள்ளது.